வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வண்டியில வந்து நாங்களும் இப்ப டிராவல் பண்ணி போக போறோம். அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்கறதுல எடுத்துட்டு போய் அங்க விடுறாங்க. இது வந்து போட்டு விற்கிற வந்து அதை நான் சொல்லிட்டேன். இந்த பாப்பாவை அடங்காம ஏறிக்குச்சு, ஜாலியா இருக்கு போறது. இந்த கோவிலுக்குள்ள மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் நிறைந்த பீச் இருக்கும். சோ நம்ம மெரினா பீச்ல எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த கோவிலுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா மணலுக்கும் இந்த கரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கும். சோ நீங்க சுத்தியும் பார்க்கும்போது இது ஒரு மீனவர் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்க சுத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசூதி ஒன்று இருக்கு. அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீச் நம்ம பார்க்கலாம். இந்த பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட் அப்படின்னா இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்து சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. நீங்களே அங்க பாக்கலாம். அந்த சைட்ல ஒரு கார்னர், இங்க ஒரு கார்னர், அந்த சைட்ல ஒரு கார்னர், இதுவே பாறைகள் நிறைந்த ஒரு பீச்சா இருக்கு. சோ டைம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா அலைகள் வந்துட்டு இந்த பாறை கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆக ஆக கரை வந்து அதிகமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இந்த பாறை கிட்ட வரைக்கும் வருமா. ஆனா நான் ஏறி வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பாறைகள் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கிறதுனால கேப்ஸ் அதிகமா இருக்கு. நீங்களே பாருங்க. சோ கேப்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வந்து உள்ள ஏறி வர முடியல. அதனால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம் தான் லேடிஸ் ஏறி வரதுக்கு. உங்களுக்கு அப்படி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணனா மேபி ஏறி வரலாம். இன்னொரு ஒரு விஷயம் கூட நான் சொல்றேன். என்னன்னா இந்த பாறையெல்லாம் ஏறி நடந்து நம்ம பீச்சை வந்துட்டு வியூ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்டா தான் இருக்கு. இந்த பீச்சை சுத்தியும் பாருங்களா, அங்க வந்து நிறைய படகுகள் இருக்கு, விசை படகுகள், எல்லாமே மீன் பிடிக்கிறதுக்கு போற படகுகள் தான் இருக்கு. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலே வந்து நிறைய வலைகள் நீங்க பாக்கலாம். ஏன்னா இது ஒரு மீனவ கிராமம்ன்றதுனால இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு. ரொம்ப முன்னாடி வந்துட்டு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா நீட்டா வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணாததுனால வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு. வாட்டர்லாம் வந்து அன்கிளீன்டா இருக்கு. சோ வந்தா இந்த பாறைகள்ல நின்று போட்டோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர்த்து மத்தபடி இந்த இடத்துல வந்து போயிட்டு உட்காந்து நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம் மெரினா பீச் மாதிரினா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ வாங்க உள்ள இன்னும் இன்டீரியரா என்னென்ன இருக்கு அப்படின்னு கிட்ட போய் கரைக்கிட்ட நான் காமிக்கிறேன். சோ இந்த பாறையில இறங்கி வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பெரிய பெரிய பாறைகளா இருக்கிறதுனால நீங்க பார்த்து சேஃபா இறங்கி வரணும். அதுக்கப்புறம் உள்ள இன்னும் டெப்தா என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்க போறோம். நாங்க வந்து அரௌண்ட் வந்து ஒரு 4 PM இப்ப டைம். வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு அதுவும் காத்து வந்து ரொம்ப அதிகமா அடிக்குது. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நிக்க முடியல, காத்து அதிகமா அடிக்கிறதுனால. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டு வந்து கூட நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்க டுவர்ட்ஸ் வந்துட்டு மகாபலிபுரத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்க இந்த தக்ஷன் சித்ரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த crocodile பார்க், இந்த கோவளம் பீச், கோவளம் போட் ஹவுஸ், இது எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போங்க. சோ நாங்களும் 1 by 1 அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வரும்போது நீங்க செக் பண்ணிக்கலாம் என்னென்ன வீடியோஸ் நாங்க அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு. சோ இப்ப நாங்க கிட்ட போயிட்டு பார்க்க போறோம். ஃபிஷ் எல்லாம் புடிச்சிட்டு வந்து சேல் பண்றாங்க. எல்லாரும் கரைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. சோ அததான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. போட் வேண்டாமா?
போட் எல்லாம் வந்து இழுத்துட்டு போறதுக்கான ஒரு டிராக்டர் ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ ஏன்னா போட் வந்து கரையில இருந்து பாத்தீங்கன்னா அங்க லேண்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறது கஷ்டமா இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து கரெக்டா லேண்ட் பண்றதுக்கு இந்த டிராக்டர் மூலியமா தான் இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு மீன் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துட்டு எம்டி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் வலையில எல்லாம் மீன் இருக்கு. சோ அதோட ரத்தம் எல்லாம் கூட அப்படியே தெரியுது பாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகும் போல இருக்கு நெக்ஸ்ட் மீன் பிடிக்கிறதுக்காக. சோ இந்த மீன் பிடிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அவங்க நைட் டைம்ல போறாங்க, பகல் டைம்ல போறாங்க. சோ இந்த கடலுக்குள்ள போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதை வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டா சூப்பரா பண்றாங்க இந்த மீனவர் மக்கள். சோ இந்த இடத்துக்கு வரும்போது தெரியுது இந்த கடல் வந்துட்டு ரொம்ப ஆழம் வந்து கொஞ்சம் தாண்டிதான் இருக்கு. அதனால மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் சீ வரைக்கும் போறாங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப நவீனமா வந்துட்டு போட் இழுக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 10 பேர்லாம் சேர்ந்து இழுப்போம். இப்ப இந்த மாதிரி நவீனமா இருக்கு. எப்படி இது வந்துட்டு எத்தனை வருஷத்துல இருந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 9 வருஷமா முன்னாடி இருக்கு. ஓகே. இது இருக்கிறதுனால ஃபிஷர்மேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கொஞ்சம் தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்னா வந்து ஒரு போட்ல போனா 5 பேர் 10 பேர் போக வேண்டியது வரும். இப்போ ஒண்டி 2 பேர் இருந்தாலே போயிட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கனால இந்த வண்டி இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. இப்ப நைட் டைம்ஸ்ல வராங்க எடுத்துட்டு வரானா அந்த டைமும் இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். இருப்பீங்க. உங்ககிட்ட ஆனா முன்னாடியே சொல்லிட்டு போணுமா? நீங்க ஒருத்தர் தான் இல்ல வேற யாரா ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கனா? ஒண்டி டிரைவர் வந்து இருக்காரு. அப்படிங்களா? ஆமா. ஓகே. நீங்க எல்லாமே ஃபிஷர்மேன் தான். ஓகே. உங்க வீடு எல்லாம் இங்க தான் இருக்கானா? ஆமா, இங்க நானும் ஃபிஷர்மேன் தான். ஓகே ஓகே. நான் போட் புல்லிங் வண்டி ஓட்டி இருக்கேன். சரி சரிண்ணா. இப்போ மீன்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான மீன்லாம் இந்த இடத்துல வந்து வரும்னா எவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியதா இருக்கும்? இங்க மார்னிங் பாத்தீங்கன்னா இங்க நெட்டு தேவையான மீனுங்க வரும். ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த நம்ம தூண்டில் மீனுங்க வரும். ஓகே ஓகே. பெரிய பெரிய மீன் இங்க எல்லா மீனுங்களும் கிடைக்கும். அதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல சேல் பண்ணுவீங்களா இல்ல வெளிய எடுத்து அனுப்புவீங்களா? மோஸ்டா முன்னாடி மார்க்கெட் போவோம். இப்போ நிறைய பீப்புள் இங்க வரதுனால எல்லாமே இங்க பீச்ல சேல் ஆயிடுது. சாட்டர்டே சண்டேஸ்லாம் எப்படி இருக்கும் கிரவுட் எல்லாம்? சாட்டர்டேஸ்னா ரொம்ப கிரவுடா இருக்கும். ரொம்ப கிரவுட் அதிகமா இருக்கும். இந்த பீச்சுக்கு டைமிங் செட் ஆகுது. 5:30 மணிக்குள்ள முடிச்சு போகணும். ஏன்னா இப்போ மெரினா பீச்ல 10 o'clock மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பீச்லாம் அந்த மாதிரி இருக்கா? மோஸ்டா இது ஒன்னும் போலீஸ் கண்ட்ரோலுக்கு வரல. அதனால எப்பவுமே ஜன கிரவுட் இருந்துட்டே இருக்கும். நான் நைட் டைம்ல அன் டைம் வரும்போது கூட கிரவுட் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது வந்து நீங்க பிரைவேட்டா நீங்களே வந்துட்டு காசு சேர்த்து இது மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா, நான் பிரைவேட். இருக்குங்க இந்த பீச்சுக்கு 2 வண்டி இருக்கு. 2 வண்டி இருக்குங்க. சோ இந்த வண்டியில வந்து நாங்களும் இப்ப டிராவல் பண்ணி போக போறோம். அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்கறது எடுத்துட்டு போய் அங்க விடுறாங்க. இது வந்து போட் விற்கிற வண்டி அளவு நான் சொல்லிருக்கேன். இந்த பாப்பாவை அடங்காம ஏறிக்குச்சு இல்லையே, ஜாலியா இருக்கு இல்ல போறதுக்கு. எவ்வளவு ஆச்சு இந்த டிராக்டர்? எவ்வளவு ஆகும்? 14 லட்சம் ரூபாவா? ஏன்னா இதை பே பண்ணணுமா இங்க இருக்கவங்க இதுக்கு வண்டி ஈக்கிறதுக்கு? கூலி மாதிரி கொடுத்துருவாங்களா? எவ்வளோனா மினிமம்? ஒரு போட்டுக்கு இந்த ஈக்கு மேல இருந்தாலும் 150 ரூபாங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்ப நான் காத்து வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கிறதுனால முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது. சோ என்னால கூட இந்த இடத்துல நிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து காத்து வேகம் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து டைம் வந்து இப்ப 4:30 அரௌண்ட் ஆகுது. வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் வெயில் இல்லாத மாதிரி தான் இருக்கு பீச்சுக்கு வந்து கூட. சோ இந்த பீச்னாலே ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா தெரியும் நான் என்னென்ன விஷயம் உங்ககிட்ட காமிச்சேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த வீடியோஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கோலம் வந்துட்டு எப்படி இருக்குன்றது அதையும் சொல்லுங்க. மறக்காம வணக்கம் சொல்லி 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம்.